ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப சொல்றது 7 கேது, 1ஆம் நம்பர் சூரியன். கேது, சூரியன் ஆதிக்கத்தில பிறந்தவர். நல்ல அறிவானவரு. தன்னுடைய குடும்பத்துக்கு முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடியவரு. இளம் வயசுலயே காதல்ல ஈடுபடுவாரு. தெய்வ நம்பிக்கை இருக்கும். யாராவது கஷ்டப்பட்டா அவருக்கு வந்த மாரி வருத்தப்படுவாரு. எதையும் உடனே ஒத்துக்கொள்ளாம மறுத்து பேசக்கூடிய குணம் இருக்கும். மந்திரம், ஜோசியம் இதில ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும். கம்பீரமா இருப்பாரு. எடுத்த காரியத்தில பின்வாங்க மாட்டாரு. இவருடைய வெற்றிக்கு இவருடைய பிடிவாதமே காரணமா இருக்கும். பேசும் பேச்ச கூட முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தான் பேசுவாரு. தனக்குன்னு தனி கொள்கை வச்சு செயல்படுவாரு. பிறருடைய கருத்துக்கள கேட்க மாட்டாரு. இவருக்கு நெருங்கிய நண்பர்கள் அவ்வளவா இருக்காது. காதல்ல ஈடுபட்டாலும் அத உதறி தள்ளவும் தயங்க மாட்டாரு. வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இது வந்து பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாரி குண அமைப்பு மாறும். உங்க பேர சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்கள சொல்றேன். இத பயன்படுத்திக்கங்க.